அந்த சோதனையின் வெற்றியில் தான் ஜன்னா. குர்ஆன் சொல்லுது, சோதிக்காம சும்மா உற்றுவோன்னு நினைக்கிறீங்களா? நல்லா கேட்கிறேன். ஈமான் கொண்டுட்டோம் என்றால் ஆமன்து பில்லாஹ், இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சாரம் இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை சொல்கிற நேரம், கத்த மோதாதீர்களப்பா, மௌலூத் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதப்பா, இந்தியாவுல கட்டின பாட்டு, இது அரபுல கட்டின பாட்டு. நாகூர் ஹனீஃபா பாட்டு எப்படி தமிழ்லையோ இது அரபுல உண்டாக்கின பாட்டு. இதுக்கு முக்காடு போட்டு ஊதுபத்தி பத்த வச்சு நீங்க செஞ்சு நன்மையை தேடுறதுக்கு நன்மை கிடைக்காது, குர்ஆனை ஓதினா கிடைக்கும். இப்படி சாதாரண விஷயங்களை மக்கள் மன்றத்தில் சொல்லுகிற நேரம் கடைசி பரிசு என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க கண்களை எல்லாம் தெளிவாக்கிட்டீங்க, எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், எந்த லாபமும் இல்லாம வந்து சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்களா? ஓங்கி ஒரு அடி. பள்ளி வாசல்ல இவர்களை யார் என்றார்கள்? இவர்களை உள்ள எடுக்க வேண்டாம் என்றார்கள். நான் சின்னது, இந்த தவா களத்துக்கு நான் வருவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பொழுது நான் சின்னது. எங்க உம்மா அந்த நேரத்தில், அதாவது அவர்கள் இந்த மாதிரி சாதாரணமா கொள்கை பேசக்கூடியவர்கள் தான் அப்பொழுது அபாயா அணிவார்கள். அப்பொழுது அவர்கள் தான் எல்லாத்தையும் மறைத்துக் கொள்வார். அதிகமா மற்றவங்களும் மறைப்பாங்க, இல்லைன்னு. பொதுவா கொள்கைவாதிகள் தப்லீக் ஜமாத்தில் உள்ளவர்கள் மறைச்சு கொள்வாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஹுப்பு மௌலவி, நான் ரொம்ப சின்னது, அப்ப கசெட் ரெக்கார்டர் தான் இருக்கும், வீட்டுல போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறார்கள்டா, புதுசா வந்திருக்கிறாங்க, அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் வருவாங்க, இப்படி எல்லாம் வருவாங்க, சுட தண்ணியை வச்சு அடுப்புல வந்தா முகத்துல ஊத்துங்க. பயான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சின்னவனாக நிக்கிற நேரம் என் கல்புக்கு என்ன பேசுகிறார்கள் இவர்கள், இது ஏன் இப்படி பேசுகிறார்கள், ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அந்த நேரத்தில் எதுக்குமே எங்களை எடுக்க மாட்டார்கள், காதியானிகளை விட மோசமாக நடத்துவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் விரலாட்டினா அந்த ஊரையே ஆட்டி போட்ட மாதிரி அவர் எடுத்து விசாரிக்கணுமா, ஊரதுக்கம் செய்யணுமா, வெட்டு வேண்டாம் என்பார்கள் விரலை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அந்த காலம் இல்லை. சாதாரணமாக பேசிவிட்டு போகலாம். எங்களுக்கு முன் போன்ற அறிஞர்கள் இந்த நாட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நிலைநாட்டினார்கள். ஒரு ஊருக்கு போகிற நேரம் எப்பொழுது அடிப்பார்கள், அவர்களால் எப்படி சாதாரண திரும்பி வர முடியுமா என்று சொல்ல முடியாத இடத்தில் கல்லால் அடிப்பார்கள், கண்ட இடத்தில் அடிப்பார்கள். இப்படி எல்லாம் இருந்தது. இப்படி எல்லாம் விலை கொடுத்துத்தான் இந்த கொள்கையை வாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், ஆமன்து பில்லாஹ் என்று சொன்ன பிறகு உங்களுக்கு அடுத்தது வருவது பிரச்சனை. அப்பா, உனக்கு அடுத்தது வருவது பிரச்சனை. ஆமன்து பில்லாஹ் சொன்ன